நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் மேல தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் மேல தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பழைய வருஷத்துல ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் எவ்வளவோ வசனங்கள் இருந்தாலும் சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே கர்த்தர் வெளிப்படுத்தி வசனத்தை காண்பித்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் வர்ற வருஷத்தில் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை முதல்ல சொல்லுங்க. கர்த்தர் வர்ற வருஷத்தில் உங்களை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி 6 மாதம் வெள்ளை போலத்தினால 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினால அந்த அம்மாவை ஆயத்தப்படுத்தி ராஜா கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. புது வருஷத்துல ராஜாவுடைய தயவு உங்க மேல இறங்க போகுது. ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. சில பேரை பார்த்தா நமக்குள்ள இருக்கிற ஆவியே போயிடும். நீ சொல்லு, ஆமாம் போடணுமா பேசணுமான்ற மாதிரி குத்துக்கல்லு மாரி உட்காரக்கூடாது. ஆசீர்வாதமான வாக்குதத்த வார்த்தைகள் வரும்போது அதை எட்டி பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. அப்படிதான் உயிரோடு கூட இருக்கணும். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ராஜாவை அடுத்த ஆண்டு நம்ம தரிசிக்க போகிறோம்னா இந்த பழைய வருஷம் இந்த ஒரு 50 நிமிடம் நம்ம கேட்க போற ஒரு அரை மணி நேரம் இந்த வார்த்தைகள் தான் உங்களை ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே இந்த பழைய வருஷத்து செய்தியை ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க. இப்படி இரு அப்படின்னு வேற வேலை கிடையாது. அப்படி இல்லை. இதை நம்ம சரியா செஞ்சோம்னா வர வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தானியங்களை யோசேப்பு ஞானம் உள்ளவனாய் வைத்தபடினாலதான் பஞ்ச காலம் அவனை கை தூக்கி நிறுத்தினது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கிற வார்த்தைகள் தான் புதிய வருஷத்துல ஆசீர்வாதத்தினுடைய படிகள். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. யாவருக்கும் பழைய வருஷத்தினுடைய வாழ்த்தையும் புது வருஷத்தினுடைய வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தினுடைய புஸ்தகம், லேவியர் ஆகமம் 26வது அதிகாரம் 9, 10, 11, 12, 13 வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 26 லேவியர் ஆகமம் 26, 9 வாசிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. அப்ப ஆண்டவர் மேல எது கண்ணோக்கமா இருக்கிறாரா சொல்லுங்களேன். ஆண்டவர் வர வருஷத்துல உங்களுக்கு என்ன இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தரப்போறாரு? உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை செய்து
உன்னை பெருக பண்ண கர்த்தர் சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த வசனத்துல, அப்ப இந்த வருஷத்தினுடைய தானியத்தை எல்லாம் நீ சாப்பிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லா நன்மை அனுபவிச்சோம், இந்த வருஷம் ஃபுல்லா அநேக காரியங்களை தூக்கி சுமந்தோம், அநேக காரியங்களினாலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன். உன்னுடைய வயலிலே, உன் குடும்பத்திலே, உன் வருமானத்திலே, உன் சபையிலே ஒரு புதிய ஆசீர்வாதங்கள் அவைகள் துளிர்விட தோன்றும். அது வருகிறபடினாலே நம்ம என்ன செய்யணுமா, புதிய தானியத்துக்கு. என்ன தானியம்? இப்ப என்ன தானியம் வருது வர வருஷத்துல? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்ன தானியம் ஆண்டவர் தரப்போறாரு? புதிய வருஷத்துல என்ன தானியம் தான் சாப்பிடணும். அப்ப புதிய வருஷத்துல புதிய தானியத்துக்கு என்ன வேணுமா? இப்போ பழைய வருஷத்துல பழைய வருஷத்தினுடைய சாப்பாடு சாப்பிடுறோம், தானியத்தை சாப்பிடுறோம். ஆனா புதிய வருஷத்துல பழைய வருஷத்து சாப்பாடு சாப்பிடக்கூடாதான். பழைய வருஷத்து சாப்பாடு, பழைய வருஷ தானியத்தை இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. புதிய தானியத்துக்கு நம்ம என்ன உண்டாக்கி தரணுமா? கொஞ்சம் இடம் கொடுக்கணும். பழசையே புதிய வருஷத்துல நம்ம ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா வாழ்க்கை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பனே மாற்றுகிறேன். படுத்துறங்கே விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கே விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். முதல் காரியம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். புதிய கிருபைகளை புதிய ஆண்டிலே ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார். ஒரு புதிய பாதைகளை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க, வர்ற வருஷத்துல கர்த்தர் என்னை புதிய பாதை நடத்த போகிறார், என் கர்த்தர் எனக்கு செய்யதெல்லாம் ஆசீர்வாதமாய் ஆச்சரியம் உள்ளதாய் இருக்க போகிறது? எத்தனை பேர் விசுவாசித்து சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு புதிய நன்மை உன்னை நோக்கி வருகிறது. ஒரு புதிய தானியத்தினாலே கர்த்தருடைய போஷிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். புதிய தரிசனம், புதிய திட்டங்கள், புதிய தீர்க்க தரிசனங்கள், புதிய வார்த்தைகள், புதிய அழைப்பு, புதிய அபிஷேகம், எல்லாத்தையும் தர ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆனா அந்த புதியவைகள் உனக்குள்ள வரணும்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எது ஒழியணுமா? எது ஒழியணும்? எந்த மனுஷனை சாகடிக்கணுமா? இன்னைக்கு ஞானஸ்தானம் ஒரு 10 பேர் எடுக்க போறாங்க. ஞானஸ்தானத்துல மூச்சை தண்ணீரிலே அடக்குகிறார்கள். ஒரு மூச்சு போகுது அப்படின்னா ஒரு மனிதன் மரிக்கிறான். மூச்சு நிற்கிறதுனா ஒரு மனிதன் மரிப்பதற்கு ஒரு அடையாளம். ஒரு நிமிடம் மரித்து ஒரு நொடியிலே அவன் உயிரோடு எழும்புகிறான்னா கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல புதிய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பழைய மனிதனை களைந்து போடு. பழைய தானியத்துக்கு, அந்த பழைய தானியமானது புது தானியத்துக்கான இடத்தை அது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது, அது அடைத்து கொண்டிருக்கிறபடினாலே
பழைய காரியத்தையே நீ சிந்தையில வச்சு கொண்டு இருந்தா, நடந்த காரியத்தையே இருதயத்தில் வைத்து நீங்கள் கலங்கி கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய புதிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு 1000 வழிகள் அடைப்பட்டதாய் தெரியலாம், 1000 காரியங்கள் தோல்வி போல தெரியலாம். ஆனா கர்த்தரை நம்பி பாருங்க. கர்த்தர் நீ அறியாத வழியில உன்னை நடத்தி, உனக்கு எட்டாத வழியில நடத்தி உன்னை ஆச்சரியமாக உன் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் ஒருவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழைய தானியம் புது வருஷத்துக்கான தானியம் கிடையாது. இந்த வருஷத்தினுடைய துக்கம் புது வருஷத்துக்கு கிடையாது. இந்த வருஷத்தில் சுமந்து வந்த காரியம் புதிய ஆண்டுக்கான ஒரு ஆசீர்வாதம் அல்ல. புதிய வருஷத்தில் புதிய வாக்குத்தத்தங்களை, புதிய தரிசனங்களை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியங்கள் அவைகள் பயங்கரமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் என்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வாராக. அந்த புதிய தானியம் அது புதிய அறுவடை. புதிய தானியம் ஒரு பெருக்கம், புதிய தானியம் ஒரு மகிமை, புதிய தானியம் என் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப நான் எதை நாம் விளக்கணுமா? பழையதை விளக்குவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பழையதை நீ விளக்கு. ரிமூவ் என்று சொல்லுகிறார். ரினியூ, அதாவது புதியதை உள்ள கொண்டு வா. அப்ப நம்ம சிந்தையில எதை கொண்டு வரணும்? புதியான காரியங்களை. பழைய காயம், பழைய கோபம், பழைய வைராகியம், பழைய எரிச்சல் இதெல்லாம் இருதயத்தில் இருந்ததுன்னா கர்த்தருடைய சமாதானம் வராது. காயினுடைய முகநாடி வேறுபட்டுச்சான். யாரோட முகநாடி சொல்லுங்க? நம்ம முகநாடி எப்பவும் வேறுபடவே கூடாது. அவன் சிந்தைக்குள்ள கோபம் பொறாம வந்த உடனே அவன் எந்த அளவுக்கு மாறிட்டான்? கொலை செய்யற அளவுக்கு மாறிட்டான். அப்ப சிந்தைக்குள்ள பிசாசு எதை கொண்டு போயிடுறான்? ஒரு எரிச்சலை உண்டாக்குறான், ஒரு பொறாமையை உண்டாக்குறான். மற்றவங்களை நமக்கு விட கொஞ்சம் உயர்வா பார்த்துட்டு நம்ம செய்ய முடியாத காரியத்தை ஒரு செய்யறான் போது கர்த்தர் அவனை அங்கீகரித்தார்னும் போது அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆண்டவரே நீர் என்னையும் ஏற்றுக்கொள்ளுன்னு ஜெபிக்கிறது பதிலா, வழியை மாற்றுவதற்கு பதிலா அவனை காலி பண்ணிடணும். அந்த எரிச்சல் கோபம் வந்தது, அவன் அலைந்து நிலையற்று திரிகிறவனாய் மாறினான். அல்லேலூயா. அப்ப சிந்தையில கோபம் வரக்கூடாது, சிந்தையில எரிச்சல் இருக்கக்கூடாது, பழி வாங்குகிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பழைய காயங்களை இருதயத்திலே சுமந்துக்கிட்டு புதிய வருஷத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா புதிய வருஷமும் நமக்கு காயமாய் மாறும், புதிய வருஷமும் நமக்கு வேதனை உள்ளதா மாறும். எதுவும் மாற போறது கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புது 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 இந்த வருஷத்து ராத்திரியில சுத்துவான், பைக்கெல்லாம் சுத்துவான், பீச்சு காடுன்னு சுத்துவான், குடிச்சிட்டு சொரணை இல்லாம படுத்து கிடப்பான். அவனுக்கும் நாளைக்கு புது வருஷம் தான். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கும் இது புதிய ஆண்டு. வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு நான் செல்லுகிறேன். அல்லேலூயா. என் இருதயத்தில் சிந்தையில ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்குள்ளாக வைக்கிறார். புதுசு வரணும்னா பழையதை விளக்கணும். ஒரு புது ட்ரெஸ் 10 புது ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா நான்லாம் அப்படிதான். நான்லாம் எப்படி தெரியுமா? அந்த புது ட்ரெஸ் 10 சட்டை இருக்குதுன்னா அந்த 10 சட்டை தேஞ்சி கலர் மங்கி கிழிஞ்சி டாரா போற வரைக்கும் பழசையே சோத்திரம். அல்லேலூயா. புதுசு வந்துருச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், பழையதை கொஞ்சம் விளக்கு. தேவையற்ற காரியம் உன் இருதயத்தில், உன்னுடைய சுபாவத்தில், உன் ஆவியில பழைய பாவம், ஜென்ம சுபாவம், நான் இப்படித்தான் நம்ம சொல்றோம் தெரியுமா? அந்த மேன்மை, பெருமை, இப்படிதான் சொல்லுகிற எரிச்சல், கோபம், இதெல்லாம் மாற்றணும். கணவனை ஏற்றுக்கொள்ளணும், கணவனை மன்னிக்கணும், மனைவி ஏற்றுக்கொள்ளணும், நேசிக்கணும், குடும்ப உறவுகளுக்குள்ள கடந்து வரணும். ஆண்டவர் சொல்றாரு, புதிய தானியத்துக்கு ஒரு இடம் வேணும்பா. அறுவடையை நான் வைத்திருக்கிறேன், ஆனா அறுத்து கொண்டு வந்து வைக்க என்ன வேணுமா? இடம் வேணும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை நான் சுமந்து கொள்ள எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, ரெகோபோத் அப்படின்னா இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். நம்ம பெருக கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். நம்ம பெருக கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். பழையதை விளக்கு. நீதிமொழிகள் 11:26 சொல்லுது, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பாங்களாம். அவன் என்னதான் பண்றான்? அந்த தானியத்தை அப்படியே யாருக்குமே விற்காம சேர்த்து வைக்கிறான், பழசையே வைக்கிறான், அதிக விலையை பார்க்கணும் பார்க்கறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி கட்டி வைக்காத.
பாவம் மூட்டையை கட்டி வைக்காத, எரிச்சலை கட்டி வைக்காத, கோபத்தை கட்டி வைக்காத. அதை விட்டு விடு, அதை நீ விட்டு விடு. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம், பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? இந்த பொங்கல் டைமில் ஒன்று பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவாங்க? என்னம்மா அதுக்கு அர்த்தம் என்னவா? எதை பழசு? வீட்டில் இருக்கிற பழைய பாய், லாரி டயரு, டியூபு இதெல்லாம் போட்டு கொளுத்தி ஊரையே புகமயமாக மாய்க்கிறவன். அதுவா? என்ன சொல்கிறான் அவன்? இருதயத்தில் புது வருஷத்துக்குள்ளே கடவுள் ஒன்று நடத்தியிருக்கிறாருப்பா, பழசெல்லாம் விட்டுடு இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பழையதை விட்டுரு. இந்த வருஷத்தில் இருக்கிற இதே சிந்தையோடு நீ நுழையாத. கர்த்தருக்குள்ள புதிதாக்கப்பட்டவனாய், கழுவப்பட்ட சிந்தை உள்ளவனாய் ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்துல வாசிக்கும் போது, கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா. கொஞ்சம் எவ்வளோ இருக்குதா? எவ்வளோ மாவு? சொல்ல, கை எப்படி காமிங்களா? எவ்வளோ தான் இருக்குது? நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனா கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னா அவ்வளோதான். நான் நல்லவன் தான், கொஞ்சம் எரிச்சல் வந்துச்சுன்னா அவ்வளோதான். நல்லவங்க தான், ஆனா ஒரு சூழ்நிலை வந்தா தவறி விடுகிறோம். அப்போ கொஞ்சம் அந்த புளிச்ச மாவு விசைந்து இருக்கிற எல்லா மாவு என்ன பண்ணுமா? அது புளிப்பாக்கிறோம். என்னுடைய மாற்றப்படாத சில காரியம், இன்னும் நான் விட்டு விடாத சில கிரியை, பாவம், அசுத்தம், மறைவு தான் என் வாழ்க்கை முழுவதும் என்னவா மாத்திருதான்? புளிப்பாக்குது. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போன என்ன அர்த்தம்? வெளியே போட்டுரு. அது என்ன செஞ்சிடணும்? அந்த பழைய மாவை, ஹலோ, புளிச்சதை என்ன செஞ்சிடமா? எடுத்து வெளியே கொட்டிருப்பா. சில பேர் கொட்ட மனசே வராது. சாம்பாரோட ரசத்தை மிக்ஸ் பண்ணுவாங்க, புளி குழம்புல கார குழம்பை மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு குழம்பு வீட்டுக்காரனுக்கு 1 வாரம் வச்சு கொடுப்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் எதுக்கு இருக்குது? பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி வெளியே கொட்டு. உன் குணாதிசயத்தை கெடுக்கிற காரியம், உன் சுபாவத்தை கெடுக்கிற காரியம், உன் நற்பெயரை கெடுக்கிற ஒரு காரியம், உன் ஊழியத்தில் களங்கத்தை உண்டாக்குற ஒரு காரியம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுகளை உண்டாக்குற காரியத்தை அதை வெட்டி நீ எரிந்து போடு. சுகர் வந்தா விரலை வெட்டி எடுத்துடுறான். கேன்சர் வந்தா அந்த இடத்துல கட் பண்ணிடுற. ஏன்? ஐயோ, என்னை விட்டு இது போயிருதே. இல்லப்பா, அது போனாதான் அது அழிந்து போகும், நீ காப்பாற்றப்படுவாய். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் இருந்துதான் பிறக்கிறோம், உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிறந்த உடனே யாரும் சொல்றதில்லை, இல்லப்பா நான் 9-10 மாதம் சுமந்தேன், என் பிள்ளை என்னோடு இருக்கணும், இந்த தொப்புள் கொடியை வெட்டாத டாக்டர் யாராவது சொல்றாங்களா? முதல்ல அதான் வெட்டுறாங்க. உலகத்தில் பிறந்த நாம் உலகத்தில் இருக்கலாம், உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் உலகத்தோடு இருக்கிற உறவிலே ஒரு வெட்டப்படுகிற ஒரு அனுபவம், பிரிந்து வாழ்கிற ஒரு அனுபவம் இருந்தாதான் தெய்வத்துக்குள்ள நாம் ஜீவித்து வாழ முடியும். இயேசு அழைக்கிறார், லாசருவே வெளியே வா. அந்த லாசரு எங்கிருந்து வெளியே வரணும்? எங்கிருந்து வெளியே வரணும்? இப்போ கல்லறையிலிருந்து வெளியே வரணும். ஐயா, உன்னுடைய சீலைகள் எல்லாம் கழற்றப்பட்டு நீ ஜீவன் உள்ளவனாய் உன்னை பார்க்கணும் அப்படின்னா, நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை, மரண வாசனை உள்ள ஒரு இடம், தீட்டான ஒரு இடம், அசுத்தமான ஒரு இடம், இருளான அந்த இடத்திலிருந்து நீ வெளியே வரணும். ஆண்டவர் இவனை கட்டவிழ்த்து விடுங்கன்னு சொல்றார். சில கல்லறையிலிருந்து நம்ம வெளியே வரணும். பழைய மாவுகளை கழித்து போன. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, கிறிஸ்து நமக்காக மரித்து. அடுத்த வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல. என்னவா? பஸ்காவை எப்படி ஆசரிக்கணுமா? பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும்? பழைய புளிச்ச மாவோடு புதிய வருஷத்துல நீ நுழையாத. பழைய பாவத்தோடு பழைய துன்மார்க்க உறவோடு நீ நுழையாத. துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். எத்தனை பேருக்கு புரியுது? புது வருஷத்தை எப்படி ஆசரிக்கணுமா? துப்புரவு,
தூய்மையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் திருவிருந்து இருக்கிறது. இந்த முதல் திருவிருந்திலேயே மாறிடணும். அல்லேலூயா. இந்த முதல் திருவிருந்து, இந்த 1ஆம் தேதி எடுக்கிற முதல் திருவிருந்திலேயே கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடணும். எந்த அந்தரங்கம் இருக்கக்கூடாது, எந்த மறைவு இருக்கக்கூடாது. லோத்து என்று சொன்னால் திரை என்று அர்த்தமா? லோத்துன்னா திரை, மறைவு என்று அர்த்தம். வாழ்க்கையில் செஞ்சது எல்லாமே மறைவு தான். எல்லாவற்றையும் இழந்தான். மனைவி இழக்கிறான், பிள்ளைகளை இழக்கிறான். அவன் சந்ததியை தீட்டுப்பட்ட சந்ததி அம்மோனியனும் மோவாபையும் உருவாகிறான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் மறைவு வர 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 என் சந்ததி தீட்டுப்பட்டு போகும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த பண்டிகையை துப்புரவோடு, பரிசுத்தமாக்கப்பட்ட சிந்தையோடு, கழுவப்பட்ட அனுபவத்தோடு, உண்மையோடு கூட இந்த பண்டிகையை ஆசரிச்சா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நீதிமானுடைய சிரசின் மேலே அது தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த எசேக்கியா ராஜா செய்த ஒரு காரியம் மைக்கில் வாசிங்க. அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை. யார் பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பமா? மோசே கையில் ஆண்டவர் வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்க சொன்னார். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படிதல். அதை நோக்கி பார்த்தால் நீ பிழைப்பாய், அவ்வளவுதான். ஆனா சொன்னதே என்னவா மாத்திட்டான்? அவன் தெய்வமா மாத்திட்டான். ஆண்டவர் அடையாளப்படுத்தின அந்த வெண்கல சர்ப்பத்தையே அவன் என்னவா மாத்திட்டான்? தெய்வமா மாத்தி. எசேக்கியா காலம், மோசே காலம் போயிடுச்சு, யோசுவா காலம் போயிடுச்சு, நியாயாதிபதிகள் காலம் போச்சு, சாமுவேலின் காலம் வந்தது, ராஜாக்களின் காலம் வந்தது. இந்த 2 ராஜாக்கள் 18-20 அதிகாரம் வரைக்கும் எதை தூக்கி சுமக்கிறான்னா, வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது வந்த அந்த வனாந்தரத்தில் செய்யப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை இன்னும் தூக்கி சுமந்து தூபம் காட்டி வந்தான். அதற்கு நிகுஸ்தான். அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைக்கிறார். அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறார். நிகுஸ்தான் என்றால் சுக்கு நூறாக உடைக்கப்படுதல் என்ற அர்த்தம். நிகுஸ்தான் என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாத ஒரு காரியம் உடைக்கப்படுதல். தரையோடு தரையா, பொடியோடு பொடியா அதை உடைத்து போடுகிறார். மோசே உண்டு பண்ணினது, ஆனா அது விக்கிரக ஆராதனையாய் மாறினது. கிதியோன் கொண்டு வந்த கடுக்கண்கள் அது விக்கிரக ஆராதனையாய் மாறினது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு நாளும் கரைபடாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. ஹல்லேலூயா. எந்த காரியத்திலும் தீட்டுப்பட்டு போடக்கூடாது. மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தோட அர்த்தங்களை மாற்றி, காரணங்களை மாற்றி அதை விக்கிரக ஆராதனையாக மாத்திட்டா. ஆண்டவர் அதை உடைத்து போட சொன்னார். இது எனக்கு தேவையில்லை. இன்னும் தூக்கி சுமக்கிற சில விக்கிரக காரியம் இருக்குதா? நிறைய பேர் இன்னும் மாறல. இன்னும் பஞ்சாங்கம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி தேங்காவை வெட்டுறது, சீமந்தன் பாருங்களேன். ஒரு பாப்பா பெரிய பிள்ளை ஆகட்டுமே, உக்கார் உக்கார், ஒரு பாப்பா பெரிய பிள்ளை ஆகட்டுமே, எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. ஆரத்தி எடுக்கிறது, கழுவி ஊத்துறது எல்லாம் பண்ணிடுவாங்க. சீமந்தன் வச்சா கண்ணு திறக்கணுமா? என்ன திறக்கணுமா? எல்லாம் கணக்கு தந்து பாருங்களேன். என்ன திறக்கணுமா? எல்னிக்கு பண்ற ஆள்லாம் இருக்குது. அல்லேலூயா பெருசா போடும். ஆனா பண்றது எல்லாம் அந்தரங்க வேலை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா, பாஸ்டர் என் மகளை நீங்க தான் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் பிள்ளையை கொடுத்தா தோத்துறோம், அல்லேலூயா. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், பண்றதெல்லாம் விக்கிரக ஆராதனை. கடைசியா என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க? பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபிக்கணும். ஒன்று, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்று. நான் இப்படியும் இருப்பேன், இப்படி இருப்பேன், கிறிஸ்மஸுக்கும் புது ட்ரெஸ் எடுப்பேன், தீபாவளிக்கும் பட்டாசு. இங்கெல்லாம் வச்சா பாஸ்டர் கண்டுபிடிச்சிருவாரு, பக்கத்து வீட்டுக்காரி போட்டு கொடுத்துருவா. இங்கேருந்தும் பஸ்ஸு பிடிச்சி தூரமாக போய் அங்கே போய் அதர்சம் சுட்டு நைட்டு தங்கி கண்ணை மூச்சு போய் கொண்டாடின்னு வருவாங்க. கர்த்தருடைய சாபம் தலை மேலே வரும். புதுசுக்கு உனக்கு இடமே ஆண்டவர் தரமாட்டார். புதிய ஆசீர்வாதத்தை கத்த உனக்கு முன்னாடி எல்லாம் மேலே உயர்ந்து வந்துடுவான். நீ இன்னும் கீழே தான் இருப்ப. ஏன் தெரியுமா? இன்னும் நீ பழச விளக்கவே இல்லை.
இன்னும் பழச நீ உனக்கு மாத்தவனுக்கு மனசே இல்லை, நீ மாற விருப்பமே இல்லாதவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரவே மாட்டார். அந்த விக்கிரகத்தை தூக்கி சுமந்தார்கள் ஐயா. ஏசாயா முதல் அதிகாரத்தையே அடி வெளு வெளுன்னு வெளுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை முதல் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்களேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், சந்தோஷம். ஆனால் முதல் அதிகாரத்திலேயே ஏசாயா என்ன ஆரம்பிக்கிறார்னா, ஏசாயா முதல் அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு ஏய், உன் பலி இவ்வளோ செலுத்துற, உன் பலி யாருக்கு வேணும்? நான் கோயிலுக்கு இவ்வளோ குத்தேன், யாருக்கு வேணும்? யார் கேட்டது? ஆட்டு கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களும் நினமும் எனக்கு எப்படி இருக்குதா? அரோசிகமா இருக்குது, அரோசிகமா இருக்குது. கோயிலுக்காக இவ்வளோ பண்ணுறான், இவ்வளோ செய்கிறான், ஆனால் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்குடைய ரத்தத்தின் மேலே எனக்கு ஹலோ எங்க 40-50வது அதிகாரத்தில் எழுதல ஏசாயா தீர்க்கதரிசி எந்த அதிகாரத்தில் எழுதி வைக்கிறாரு? ஆரம்பிக்கும் போது ஒழுங்கா ஆரம்பி வாழ்க்கைய. அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஆலயத்து வரும்போது என் பிரகாரங்களை இப்படிதான் மிதிக்க வேணும்னு உங்ககிட்ட யார் கேட்டது? வெளி பிரகாரமான காரியங்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறத தவிர இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்னா, இனி வீண் காணிக்கைகளை, அந்த காணிக்கை என்னவாயிருச்சான்? ஹலோ சொல்லுங்களேன், என்னவா மாறிச்சா? வீண் காணிக்கை. ஏதோ காணிக்கை போடணும், வாழ்க்கையே மாறாது ஐயா. நம்முடைய சபைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வேண்டும், வல்லமை வேண்டும், வரங்கள் வேண்டும், வாழ்க்கை வேணும், எல்லாம் உண்மைதான். அது எல்லாத்தையும் விட வாழ்க்கை முறைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் சொல்றாரு. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாகுது. நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற, என்ன எதோடு ஆசரிக்கிறோமா? நான் சொல்ல ஏசாயா சொல்றாரு, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டத்தையும் சகிக்க முடியல, சகிக்க முடியல. வெளியேதான் ஆவிக்குரியவனா இருக்கிற, ஆனா உள்ளுக்குள்ள எல்லா அரோசமான காரியங்களை, அருவருப்பான காரியங்களை நீ செய்து வர, புதிய நாளை கொண்டாடுற, திருவிருந்து எடுக்கிற, இன்னும் நீ மாறவில்லையே, மாற்றப்படவில்லையே. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் ஆத்துமா எல்லாமே கொண்டாடுறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கறாரா? வெறுப்பா பார்க்கறாரு. ஏதோ கொண்டாட்டு போட்டோம் போ, என் பேரை சொல்லி கிறிஸ்மஸ் பேரை சொல்லி. கிறிஸ்மஸ் யார் பிறந்தது? இயேசுநாதர் பிறந்தான்னு கொண்டாடுறோம். யார் ட்ரெஸ் எடுத்துக்கிறது? என்ன சொல்றாரு? போ எடுத்துக்கோ போ, நல்லா இரு, நல்லா ஜிகி ஜிகின்னு வா. ஆனா வாழ்க்கை மாறிச்சா? கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ள இருக்குதா? அவைகள் எனக்கு எப்படி இருக்குதா? வருத்தமா இருக்குது. சில பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன எப்படி பார்க்கறாரா? வருத்தமா இருக்குது. இவ்வளோ வருஷம் சபையில வந்து நான் இவ்வளோ பெரிய விசுவாசின்னு சொல்றோம், இன்னும் வாழ்க்கையில சில காரியங்கள் விட்டு கொடுக்கவில்லையே. இன்னும் பழைய மாவு இருக்கிறதே, இன்னும் புளித்த மாவு இருக்கிறதே, பழைய தானியம் இன்னும் இருக்குதே, சுபாவம் மாறலையே, சில பாவங்களை விட்டு கொடுக்கவில்லையே, இன்னும் கர்த்தருக்குள்ள வளரவில்லையே. அவைகளை சுமந்து 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 ஆண்டவர் இளைத்து போனாராம். ஆண்டவர் என்ன ஆயிட்டாரா? அட போப்பா, மாசமான வருது வந்துப்பா, இளைத்து போனேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, அல்லேலூயா, அவங்க பண்ற ஜெபம் சர்ச்சே திரும்பி பார்க்குற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் காதை மூடிக்கிறாராம். ஐயோயோ, இது நடா, இது லபலபன்னு கத்துது, இது ஒன்றும் மாற மாட்டேங்குது. என்ன பண்ணுது? ஜெபம் மட்டும் பண்ணுது, ஸ்தோத்திரம் மட்டும் போடுது. உங்கள் கைகள் என்னவா இருக்குதா? இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கழுவி சுத்திகரி, உன்னை கழுவி சுத்திகரி. உன் கிரியையினுடைய பொல்லாப்ப என் கண்களுக்கு மறைவாய் அகற்றி விட்டு, எதை விடு? தீமை செய்யறதை விட்டு. நீ வாழ்க்கை மாறாம எத்தனை புது வருஷம் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம மாறாம கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை தரவே மாட்டார். நாளைக்கு போய் நல்ல கறி அடிச்சு சாப்பிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தெய்வீக ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு தெய்வீக சுத்திகரிப்பு நமக்கு தேவை. உங்களை கழுவி சுத்திகரி,
உன் கிரிகளுடைய பொல்லாப்பை ஆண்டவர் விட்டு விலக்கி நன்மையை செய். ஆண்டவர் சொல்றார் அடுத்தது, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளு. எது கற்றுக்கணுமா? நம்ம செய்கிறது எல்லாமே தீமையாக இருக்குது. ஆண்டவர் சொல்ல நன்மை செய்ய கற்றுக்கொள்ளு. நியாயத்தை தேடு, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையுடைய நியாயத்தை விதவியின் வழக்க நீ விசாரி, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவம் சிவேர் என்று இருந்தா அது மழையை போல கர்த்தர் வெண்மையா மாத்துறார். ரத்தாந்தர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல மாற்றி ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்ப நம்ம என்ன ஆசை இருக்குது? தேசத்தின் நன்மையை புசிக்கணும், புதிய அறுவடையை நான் பெற்றுக்கொள்ளணும், புதிய வருஷத்துல புதிய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில பலிக்கணும்னா நான் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். இருதயங்கள் மாறணும், சுபாவம் மாறணும், சில உறவுகளை வெட்டி எடுக்கணும், சில நண்பர்களை விட்டு பிரியணும், சில தொடர்புகளை நம்ம வெட்டி எடுக்கணும், சில பழக்க வழக்கங்களை மாற்றணும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு வேணான்னு சொல்லல, ஆனா எந்த நண்பன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உன் தரத்தை உயர்த்துகிறானோ, உனக்கு நன்மையான காரியங்களை சொல்லி கொடுக்கிறானோ அந்த உறவு நமக்கு வேணுமப்பா. தாவீதுக்கு யோனத்தான் ஒரு நண்பன் இருந்தான், தன்னுடையதை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை ராஜாவாய் மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணுகிற நண்பர்கள் தான் நண்பர்கள். கெட்ட பழக்கங்களுக்காக பணத்துக்காக அல்ல. எந்த உறவையும் பணத்துக்காக ஆதாயத்துக்காக நோக்கி நம்ம போகக்கூடாது. உண்மையான உறவுகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாய் மாற வேணும். நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். இந்த உலகத்தில் கொடுக்கிற வரைக்கும் தான் நல்லவங்க. கொடுக்கிறத நிறுத்தினா அதே வாய் தான் தூஷிக்க தொடங்கும். மனுஷனுடைய முகத்துக்காக வாழாத, மனுஷனை பிரியப்படுத்தணும்னு வாழாத. கொடுக்கிற வரைக்கும் தான் நன்மை இருக்கும். நீ கொடுப்பதை நிறுத்தினால் அதே வாய் உன்னை தூஷிக்க துவங்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தருக்காக வாழ ஆரம்பிங்க. கர்த்தரை பிரியப்படுத்துகிறவன் சில நேரத்தில் மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையில் இருந்துட்டா சில நேரத்தில் யாருக்கு பணிஞ்சு போக முடியாது, மனுஷனுக்கு பணிந்து போக முடியாது. ஆனால் பரலோகம் நம்மை கனப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் உன்னை கனம் பண்ணும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆனால் நீ அழிந்து போவாய். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் வெள்ளி களிம்பாயிற்று. வெள்ளிக்கு விலை இருக்குது, வெள்ளி மகிமை உடையது. ஆனா அதுல என்ன கலந்துருச்சா? இப்போ அழுக்கு களிம்பு ஆயிருச்சு. அப்ப ஆண்டவர் நம்மை வெள்ளியை போல உட்கார்ந்து புடமிடுறாரு, உருவாக்குறார் சபையில. ஆனா இருதயத்தில் உன்ன என்ன இருக்குதா? களிம்பு அசுத்தம் இருக்குது. உன் திராட்சை ரசம் ருசியுள்ளதா ஆண்டவர் கட்டளை இட்டாரு. ஆனா இப்ப என்னவா இருக்குதா? இப்போ தண்ணீர் கலப்பாய். இந்த உலகத்தோடு கலந்திருக்கிற மிக்ஸான ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை. நீ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு புதிய ஒரு வருஷத்தை நான் தருகிறேன். எத்தனையோ பேருக்கு இந்த ஆயுசு கிடையாது, ஆனால் உனக்கு ஆண்டவர் புதிய ஒரு ஆண்டை தருகிறார், புதிய ஒரு நாளை தருகிறார், புதிய ஒரு வருஷத்தை தருகிறார்னா நீ பழையதை விலக்கு, சிலதை விட்டு விடு, சிலதை வெட்டி விடு. கர்த்தர் உன்னை பெருக செய்ய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பழைய வருஷத்தினுடைய தானியத்தை நீ சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீ புதியதுக்கு இடம் உண்டாக்கு, புதிய ஆசீர்வாதத்துக்கு உன் இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடு. சகேயு இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான், ஆவல் உள்ளவனாக இருந்தான். சகேயு நிற்கிற இடத்துல இயேசுநாதர் வந்து நின்று, சகேவே நீ இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும். இயேசுநாதர் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே அவனுக்குள்ளே வந்த ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாரும் அவனை தூஷிக்கிறான். இவன் பாவி, ஒரு இயேசுவானவர் எவ்வளோ பரிசுத்தமானவர், பாவியின் வீட்டுக்கு சாப்பிட போனாரே. இயேசுநாதர் பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டா. இயேசுவை என்ன சொன்னாங்களா? பாவிகளுடைய, ஆமா இல்லைன்னு சொல்லல, பாவம் செய்து பாதத்தில் விழுந்தவளை ஆண்டவர் நேசிச்சார். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை தான் ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிடிக்கும், நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். நம்ம யாராக இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற திருக்குள்ள ஒரு இருதயம், கேடுபாடுள்ள ஒரு இருதயம், பாவ சுபாவத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறார், மாற்றும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு,
புதுசு வருதுப்பா, ஒரு புதிய வருஷத்தை உனக்கு நான் தரப்போகிறேன். இன்னொரு 15 நிமிஷத்தில் ஒரு புதிய வருஷத்தை உன் கையில் தரப்போகிறேன். இது 25 கிடையாது, அது 26வது ஆண்டாய் புதிய ஒரு வருஷமாக கர்த்தர் உன் கையில் தரப்போறாரு. ஆனால் பழையதை தூக்கி சுமக்காதே. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது பழைய கடந்த காலத்தினுடைய அனுபவங்களை, பழைய கசப்புகளை, பழைய விரோதங்களை, பழைய காயங்களை தூக்கி சுமக்காதே, விட்டுவிடு. சிலதை போகட்டும், நம்ம விட்டுறணும். சிலதை பரவாயில்ல, நம்ம விட்டுறணும். பரவாயில்லப்பா, பரவாயில்ல, இவங்க என்னை விட்டு பிரிந்து போகலாம், பரவாயில்ல, புரிந்து கொள்ளையோ பரவாயில்ல, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாரமானவைகளை விட்டுறணும். எதெல்லாம் நீ மேலே ஏறி போகக்கூடாதபடி உன்னை இழுத்துகிறதோ, அது உன்னை அமர்த்துகிறதோ, அந்த பாரமான காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் விட்டு கொடுத்துட்டு, இயேசுவே நீர் போதுமப்பா, நீர் போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போதும்ப்பா. அண்ட சமூகத்தில் புதிய ஆண்டுக்கு இருதயம் ஆயத்தம் இருந்த இடத்துல அப்படியே கையை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபித்து முடிக்க போகிற, ஆண்டவரே என்னிலே நிறைய பாவம் இருக்குதப்பா, எல்லாம் சொல்லுங்க, என்னை நிறைய மீறுதல் இருக்குது ஆண்டவரே, இன்னும் நிறைய காரியம் நான் மாற்றணும்ப்பா. ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். இந்த பழைய வருஷத்தை ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன்ப்பா. ஒரு டைரியை போடுறேன். எதெல்லாம் என் நேரத்தை வீணடிக்கிறது, எதுலெல்லாம் நான் தவறி போகிறேன், எந்த காரியெல்லாம் ஒரு சுடுண்ட ஒரு மனசாட்சியா இருக்குது, எதெல்லாம் என் ஆசீர்வாதத்தை குலைக்குது, எதெல்லாம் என் பொருளாதாரத்தை உடைக்குது, எதெல்லாம் என் குடும்ப சமாதானத்தை உடைக்குது, அத்தனையும் நான் வெட்டி எடுக்க, அவைகளை கழிந்து போட, உதறி தள்ள, புதிய ஆசீர்வாத இடம் உண்டாக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். தீர்மானங்கள் ஏறிடுங்கப்பா. என் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. ரத்தம் என் மேல எல்லாம் ஒரு நிமிஷம் கேளுங்க பார்க்கலாம். ரத்தம் என் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, கல்வார் ரத்தம் என் மேல ஊற்றப்படட்டுமப்பா. என்னை கழுவி அருளுங்கப்பா. இந்த பழைய மனுஷனா, பழைய பாவத்தை சுமந்தவனா, பழைய சுபாவத்தோடு, பழைய காயங்களோடு, பழைய நினைவுகளோடு நான் புதிய வருஷம் நுழையக்கூடாது ஆண்டவரே. எல்லாத்தையும் விட்டு பரவாயில்ல, கர்த்தர் உன்னை நடத்துவா, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். புதிய வருஷத்துல புதிய தானியம், புதிய மகிமை, புதிய தரிசனம், புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சு உன்னை பெருக செய்ய, இடம் உண்டாக்க, ரெகபோத்தாய் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பரலோகத்து நேராய் நம் முகத்தை ஏறெடுப்போம். தகப்பனே, இந்த ஆண்டு முழுதும் எங்களை பார்த்து
Praise Him. வாங்க தகப்பனே, வாங்க தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். ரீபா லாதரானா ஷகன தீரினி கல்லப ரூகன மதுரானா ஷகன தீரினி ரீபா லாதரானா ஷகன தீரினி கல்லப ரூகன மதுரானா ஷகன தீரினி கல்லப ரக்கன மதாரமு. Praise Allah. Hallelujah. Hallelujah. வாரும் தூயாவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். பரலோக நேராய் கரங்களை உயர்த்தி வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். திரும்ப கேட்போம். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தன் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நீலாதாரானா ஷகனதாரானா ராலாதாரானா ஷிகனதாரானி கல்லப ரூகன மதுரானா ஷகலதாரானி கல்லப ரக்கன மதுரானா ஷகலதாராமா ரீபலாதாரானா ஷகலதாராமி கல்லப ரூகன மதுரானா ஷகனதரினி. வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் அப்பா. நாங்கள் புதிய ஆண்டில பிரவேசிக்கும் போது உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய வல்லமையோட உம்முடைய அபிஷேகத்தோடு பிரவேசிக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர்கள் ஆவியான துணை இல்லாம ஒரு காரியத்தில் செய்யலப்பா. அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா நீங்கள் அறிவீர்கள். எங்கள் நடுவில் வாசம் பண்ண வாங்கப்பா. இந்த ஆண்டு முழுதும் நடத்தின எங்கள் தேவனாக கர்த்தர் வருகிற ஆண்டிலும் எங்கள் கரத்தை பிடித்து நடந்து நாங்கள் சுயமாய் ஒன்றும் செய்யாதபடி, சுயமாய் ஒன்றும் ஆண்டவர் யோசிக்காதபடி தகப்பனே,
எங்களுடைய கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. எங்களுடைய கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. வருகிற ஆண்டு முழுதும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆண்டில தடைப்பட்ட காரியங்களை, இந்த ஆண்டில தடைப்பட்ட காரியங்களை, ஒரு ஆண்டில தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எவ்வளவு காரியங்கள் தடைப்பட்டு போயிடுச்சு ஆண்டவரே. நான் எவ்வளவு முயற்சித்தும் என்னால் வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. தேவனே, நீர் எங்களோடு இருங்கப்பா, எங்களோடு வாங்கப்பா. ஆண்டவர், நான் போராடி போராடி சோர்ந்து போகிறேன். நான் போராடி போராடி சோர்ந்து போய்விட்டேன். ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து நடத்துங்கப்பா. கிறிஸ்தேசுகள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வருகிற ஆண்டில என்னை சகல காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படி வாங்கப்பா. ரீனா தாரானா ஷெகனா தீரி நீ கல்லபா ருக்கல்லபா தூரானா ஷெகல்லா தீரி நீ கல்லபா ருக்கல்லபா தூரானா ரீலா தாரானா அபிஷேக அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அக்கினியும் நீ பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். மாறும் தூய ஆவியே. வாங்கப்பா, வாங்க தேவ ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்க. பின்னால எல்லாம் இருக்கிறவங்க எழுந்திருங்க, கரங்களை பரலோகத்தில் நேரம் உயர்த்துங்க. ஓ இயேசு கிறிஸ்து மேல் இறங்கின அதே வெண்புறம். ஓராலா தாரானா கிகலா தாரானா கராலா தாரானா கெகலா தாரானா கரபாலா தாராபா நீலா தாரானா கரபாலா தாரா நிகலபா ருகலா தாரானா கெகலா தாரானா நீலா தாரானா கிகலா தாரானா கரபாலா தாரானா கெகலா தாரானா நீலா தாரா நிகலபா ருகலபா தூரானா கரபாலா தாரானா கிகலா தாரா நிகலபா ருகனா தாராபோ நீலா தாரானா கிகலா தேரி நிகலபா ருகலபா தூரானா கிகலா தேரி நீ ரீமா லாதரா அக்கினி 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 உராலா தாரா நகரபாலா தேவட அக்கினி தேவட அக்கினி நீகலா தாரா நகரபா லாதரா நீலா தாரா நிகலபா ருகலபா தூரா நகரபா நீரினி ரீமா நாதரபா கட்டுகளை உடைக்கப்படட்டும், ரோகங்கள் முறிக்கப்படட்டும். தேவனோட அபிஷேக வல்லமை, தேவனோட அபிஷேக வல்லமை ஒவ்வொரு வேளை இறங்கி வருவதாக, ஒவ்வொரு வேளை அக்கினியை கத்தரி இறங்குவதாக, ஒவ்வொரு வேளை தேவனோட அக்கினி இறங்கி வரட்டும். நீகலா தாரா நீகலபா ருகலபா தூரா லாலா தாரா நீகலா நீரினி ரீனா தாரா நகரபா லாதரா நீகலா தாரா நீகலா தாரா நகரபா நூதரா நகலா தாரா ரீமா லாதரபா ரீமா லாபா தாரபா கரபா லாதரபா. திருமந்தையே, பயப்படாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஊரை கலா தாரா நகரபா லாதரா. திருமந்தையே, பயப்படாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஓ, உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறேன் கர்த்தர் நானே. உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறேன் கர்த்தர் நானே. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவில்லை. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ரீகாலா தீரே நீகலபா. சோர்ந்து போனாயோ, சோர்ந்து போனாயோ, ரீகாலா தாரா லாகரபா. சோர்ந்து போகவனுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவன், சோர்ந்து போகிறதுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவன். இந்த ஆண்டில நான் உனக்கு சத்துவத்தை அழைப்பேன். ரீகலா தீரி நீகலபா ருகனாமா தீரி கலபா. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிருந்து உன் காரியத்தை நடத்து. பலம் கொண்டு திடமனதாயிருந்து உன் காரியத்தை நடத்து. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நானே உனக்கு துணை செய்கிற கர்த்தர், நானே உனக்கு துணை செய்கிற கர்த்தர். ரீகலா தீரி நீகலபா ஷிபா லோதரானா கரபா ரீனி தீரி
கல்லவா, நானே உனக்கு துணை செய்கிற கர்த்தர். ரீபா லாதாரா நான் சீக்கலாதாராவா. நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாசில சுவாசமுள்ள மனிதனை நம்பி காரியத்தை செய்கிற நீ கர்த்தரை விட்டு விட்டாயே. இன்று கர்த்தருடைய கரத்தை பிடித்துக்கொள். ரீகாலா தாரா நகரவா லாதாரா நான் சீகலாதாராவா. கிறிஸ்து இயேசுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். இந்த ஆண்டில உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. இந்த ஆண்டில கர்த்தர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஒராலா தாரா நா சிகலா தாரா. பழையன ஒளிந்தன எல்லாம் புதியதாயின. ஓரி கலா தீரே நீ சிகலா தாராபோ. ரீமா கனமா தூரா நா சிகலா தாரானா. கரங்களை தட்டி புதிய ஆண்டன வரவேற்போமா? கரங்களை தட்டி புதிய ஆண்டன வரவேற்போமா? ஒரேலா தாரா லா தாரா நா சிகலா தீரே நீ கலபா கலபா. ஒராலா தாரா நீ ஷவலபா தீரே நீ கலபா ருகலபா தூரானா. அக்கினி 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 நீ கலா தாரா நா சிகலா தாரா நா. லீலா தாரா நா சிகலா தாரா மா கரபலா தாரா நா சிகலா தீரே நீ கலபா ருகலபா தூராலா. உயிரா தாரா நா சிகலா தாரா நா கரபா லூதாரா நா சிகலா தாராபா. சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரை நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்கநாட்கள் முடிந்து போகும். உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரை நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்கநாட்கள் முடிந்து போகும். எதிர்கால பயத்தை நீ கவலைப்படாத. எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று உன்னை நீயே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயே. உன் கரத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து விடு. உன் கரத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து விடு. ஒரு ஆளாதாரா நாக்கற எதிர்கால பயத்தோடு இருக்கிறாய். ஒரு ஆளாதாரா உன் கரத்தை கர்த்தர் கையில கொடு. அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார். இந்த ஆண்டில ஆண்டவர் உன்னை நடத்துவிப்பார். இந்த ஆண்டில உன்னை நடத்துவிப்பார். நீ செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, உன்னை முழுவதும் கர்த்தருடைய கரங்களில் கொடுத்து விடு. இந்த முழுவதும் கர்த்தருடைய கரங்களில். உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரை நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ கதறி அழுகிறாயே, இப்பொழுது என் துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று சந்தோஷத்தோடு கதறி அழுகிறாயே. உண்மையாகவே உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? நான் உங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறேன். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? ராக்கலா தீரினே ஷகனா தீரினே. நான் உன் நடுவில் வாசமாய் இருக்கிறானே, நான் உன் நடுவில் வாசமாய் இருக்கிறேனே. நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தேங்குகிறாய்? ஒரு ஆளால் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறேன். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை ஆண்டவரே. நான் தனி மனிதனாக இருக்கிறேன். நான் தனி மனிதனாக இருக்கிறேன். நான் ஓடி ஓடி சோர்ந்து போய்விட்டேன். ராக்கானா தீரி நீ ஷகலா தாராமா. இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் உனக்கு வலது கரத்தை பிடித்திருக்கிறார் என்பதை மறந்து போனாயோ? உன் கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார் என்று மறந்து போனாயோ? ராக்காலா தீரி நெய் ஷகலா தீரி நெய் கலபா ருகலா தாரா நாய் சிகலா தீரி நெய் ரீனா தாரா நாய் சிகலா தாரா நெய் கலபா ருகலபா தாராமா. நீ தனியாக அல்ல. நீ தனியாக நடந்திருப்பாயானால் இந்நேரம் நீ நிர்மூலமாகி இருப்பாய். நீ உன் பலத்தில் போராடி இருப்பாயானால் இந்நேரம் நீ நிர்மூலமாகி இருப்பாய். கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார்.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த புதிய ஆண்டில நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு வந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இல்லை, உன் துக்க நாட்கள் நேற்றோடு முடிந்து போய்விட்டது. நேற்றோடு முடிந்து போய்விட்டது. உன்னை நேசிப்பார் யாரும் இல்லை, எனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி தனித்திருக்கும் உன் வாழ்க்கையில அவர் அருகிலே இருக்கிறார். ஒரு ஆள் ஆதாரா நாய் சகன தைரினி அவர் எல்லாம் கர்த்தர் எப்போதும் என்ன அல்லேலூயா ஆமென் ஆமென். அவர் என் வலது பார்த்தில் வீட்டில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் என் வலது பாரத்தில் வீட்டில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நானே உன் பரிகாரிய கர்த்தர், நானே உன் பரிகாரிய கர்த்தர். தகப்பனே, இந்த வியாதியோடு போராடி போராடி நான் சலித்து போய்விட்டேன். இந்த வியாதியோடு போராடி போராடி நான் சலித்து விட்டேன். நானே உன் பரிகாரிய கர்த்தர். ஏதோ தேவோட வல்லமை மேல் இறங்கி வருகிறது. தேவோட வல்லமை உண்மையில் இறங்கி வருகிறது. ஓ, கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த மகள் மேல் இறங்கி வருவதாக, இந்த சகோதரர் மேல் இறங்கி வருவதாக, இந்த ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுவதாக. ரீகாலா தாரானா கிகனா தீரி நெய்கலவர் ருக்கானாமா தூரானா நீலாதாரானா. இதோ ஏவலின் ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. ஏவலின் ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. இதனால் உன்னை அடிமைப்படுத்தியிருந்த பொல்லாத ஆவிகள் உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். தேவனே, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன் நாமம் வாழ்க. கிருமிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்கள்
சர்வத்தின் ஆவி, சபை நடுவில் இருக்கிற இந்த சர்வத்தின் ஆவி இப்போதே வெளியேறட்டும். சர்வத்தின் ஆவி இந்த ஜனங்களை விட்டு வெளியேறட்டும். வெளியேறட்டும். சர்வத்தின் ஆவி வெளியேறட்டும். வெளியேறட்டும். வெளியே வா. சர்வத்தின் ஆவி நீ வெளியே வா. வெளியே வா. வெளியே வா. வெளியே வா. வெளியே வா. வா வெளியே. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, தண்ணீரே என்ற தேவா இறங்கட்டும். ஒவ்வொரு மேல தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு மேல தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். ரீலா தாரானா சிகலா தீனி கல்லபா ரூகல்லபா தூராலா ரீலா தாராலா. இந்த சபையில ஒருவன் கூட அசுத்த ஆவியால பிடிக்கப்பட்டவனா இருக்க கூடாது. ஒவ்வொரு மேல கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி வழியணும். ஒவ்வொரு மேல தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி வழியணும். கண்மலையை கிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் பாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீர் தாரானா கரபலா தாரானா விகல தாரானா ரீபா தாரானா விகல தாரா நீக்கல பருக்கல பதுரானா விகல தாரானா ஊற்றில தாரா நீக்கல நீரி நீக்கல பருக்கல பது. இதோ வியாதிகள் சுகமாகிறது. வியாதிகள் சுகமாகிறது. நாளை இத்தனை நாள் குடித்திருந்த பொல்லாத ஆவி வெளியேறும். பொருளாதார வாதிக்கிற ஆவி, நடக்க விடாதபடி வாதிக்கிற ஆவி இப்போது இந்த மகளை விட்டு வெளியேறட்டும். வெளியேறட்டும். என்னில் பங்கி பங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. இந்த ஆண்டில அதிகமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற வேணும் ஆண்டவரே. ஆத்மபாரமும் அது சர்வத்தின் ஆவி விட்டுங்க. அது வெளியே போகும். ஓ சர்வத்தின் ஆவி ஓ வெளியே. ஓ வெளியே. வெளியே போ. தண்ணீரே என்ற தேவா வழி விடுங்க. 8 வரைக்கும் போகும். அது 8 வரைக்கும் போகும். ஓ சர்வத்தின் ஆவி தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுது. இயேசுவின் ரத்தத்தினாலே பிசாசே உங்களை ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பிசாசே உங்களை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். தாரா தாரா மடக்காதீங்க மாதா. யாரும் மடக்காதீங்க. வெளியே போட்டோம். வெளியே போ. மகளை விட்டு வெளியே போ. கேட்ட தரேன். கிளாஸ் கேட்ட தரேன். அது வரைக்கும் தான் போவோம். கேட்ட தரமா கேட்ட தரேன். பங்கி பங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பங்கி பங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கருணி தந்திட நான் செய்தி தோங்கிட இயேசுவின் நாமத்தினால இந்த அசுத்த ஆவி மகளை விட்டு இப்போதே வெளியேறுவதாக 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 இயேசுவின் நாமத்தினால எழுந்து வர சொல்லுங்க. என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே
நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரைசி கரங்களை தட்டி வரலா தாரானா கரலா தீரினி கலபா ஷபலபதுன ரீனி கலபா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், யாருக்கு நான் பயப்படுவேன், யாருக்கு நான் நஞ்சுவேன்? சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், யாருக்கு நான் நஞ்சுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக பயங்கர பராக்கிரமசாலியா இறங்கி வந்து எனக்காக யுத்தம் செய்வார். ரீனாதாரானா ஷகன தீரினி ரீனாதாரானா ஷிகன தீரினி கலப ருகன மதுரனா ஷிகன தீரினி. ஐசி ஐசி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். சொல்லுங்களேன், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். கரங்களை உயர்த்தி சபையின் அறுவடையின் ஆண்டு. இந்த ஆண்டு இந்த சபையின் அறுவடையின் ஆண்டு. மேய்ப்பனுடைய கரத்தை பலப்படுத்துவேன். ஒரு நீ சபை ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புவேன். ஒரு உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் புதிக்கிற ஒன்று ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் புதிக்கிற ஒன்று ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் புதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் இந்த சபைக்குள் கடந்து வருவார்கள். இந்த ஆண்டு அறுவடையின் ஆண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டு இந்த சபையின் அறுவடையின் ஆண்டு. இந்த ஆண்டு இந்த சபையின் அறுவடையின் ஆண்டு. ஒரு அந்த மந்தை வத்திக்க பண்ணுவது போல என் மனுஷனை வத்திக்க பண்ணுவேன். கர்த்தர் இந்த ஆண்டில பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம்.
உங்களுக்கு ஒரு டீ கொடுத்துட்டு திரும்ப வந்துடுங்க. 2வது ஆராதனைக்கு முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு போயிடாதீங்க. ஞானஸ்தான ஆராதனைலாம் இருக்குது, கம்யூனியன் இருக்கிறது. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்து உங்களை வீட்டுக்கு அனுப்ப. ஆராதனை முடிஞ்சிச்சுன்னு போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டீ பிரேக். புதிய ஆராதனை தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக வாருங்கள். வெளியே டீ இருக்குது, குடிச்சிட்டு உடனே வந்துடுங்க.